திரு அண்ணாமலையில கிரிவலம் போறீங்களா? அப்ப இதை கவனமா கேட்டுட்டு போங்க. காரைக்கால் அம்மையார் தலைகீழா தன்னுடைய யோக சக்தினால கைகளால கிரிவலம் போனாங்களாமா. ஆனா நம்மள அந்த ஈசன் தலைகீழா நடக்க சொல்லல. அட்லீஸ்ட் குப்பை போடாம நடக்கலாம் இல்லையா? திரு அண்ணாமலையில இருக்கிற ஒவ்வொரு கல்லும் மண்ணும் சிவலிங்கமே அப்படின்னு சித்தர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஏதோ டூர் வர மாதிரி, பிக்னிக் வர மாதிரி அத்தனை பேரு பொதுன்னு வந்து அங்கங்க குப்பை. வழி நெட்டுக்கு கரும்பு ஜூஸ் வாங்கி குடிக்க வேண்டியது, சோடா சர்பத் என்ன, வடை பஜ்ஜி அன்னதானம் பண்றாங்க. அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பேப்பர் அப்படியே கீழே போட்டு வந்துடுறது. சரி, கிரிவல பாதையில தான் இப்படி இருக்குன்னு அடுத்த நாள் கோவிலுக்குள்ள போய் பார்த்தா அருணாச்சலம் கோயிலுக்குள்ளயும் அப்படிதான். அங்க பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு குப்பையை அப்படியே போட்டிருக்காங்க. கிரிவலம் வந்துட்டா உங்களுக்கு ஈசன் எல்லாத்தையுமே தூக்கி கொடுத்துருவாரா? திரு அண்ணாமலை கிரிவலம் போகும்போது நீங்க என்னென்ன பண்றீங்களோ அது 1000 மடங்கு பெருகும். நீங்க என்ன வார்த்தைகள் சொல்றீங்களோ 1000 மடங்கு பெருகும். நல்லதோ கெட்டதோ, நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது 1000 மடங்கு பலன். நீங்க கெட்டது பண்ணீங்கன்னா அதுவும் உங்களுக்கு 1000 மடங்கு கர்மாவா வந்து சேரும். நீங்க கிரிவலம் போகும்போது உங்க கூட நடக்கிறவங்க ஊர் பேர் தெரியாத மக்கள் நினைக்காதீங்க. மனித ரூபத்துல நிறைய சித்தர்களும் தேவர்களும் உங்க கூட கிரிவலம் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. எல்லாரும் கிரிவலம் போறாங்க, நானும் போறேன்ட்டு யாரும் வராம கிரிவலம் போறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க கண்டிப்பா வாங்க. அதுக்கு அருணாச்சல மகிமையின் புக் இருக்கு, அதெல்லாம் வாங்கி படிங்க, படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. நன்றி.